we are discuss about Bragg's equation and calculate the density of unit cell. Calculate the density of unit cell. So Bragg's equation na enna? So அதை எப்படி derive பண்ணியிருக்காங்க, அதை ஏங்க வந்து கொண்டு வந்தாங்க, அண்டு ஒரு யூனிட் செல்லுடைய டென்சிட்டி என்ன, எப்படி அதை கால்குலேட் பண்ணுறது, சரியா? இந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். ஸோ டுடே செஷன் we are discuss about Bragg's equation. So Bragg's equation, it is used for to calculate the unit cell dimension. Bragg's equation is used to calculate the unit cell dimension. சரியா? அது என்னது யூனிட் செல் டைமென்ஷன்? ஸோ யூனிட் செல் டைமென்ஷன்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் செல்லில் வந்து எவ்வளோ எட்ஜ் இருக்குது, அந்த எட்ஜில் எவ்வளோ ஆட்டம்ஸ் ஆக்குப்பை ஆகிருக்கும், சரியா? இந்த ஆட்டத்துடைய ரேஷியோ என்ன, இந்த மாதிரி அனாலிட்டிக்கல் டேட்டா எடுக்கிறதுக்கு இந்த Bragg's ஈக்குவேஷனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த Bragg's ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேவ்லென்த் தெரிஞ்சிக்க முடியும், தென் ஆங்கிள் வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும், தென் ஒரு பர்டிகுலர் யூனிட் செல்லில் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த Bragg's ஈக்குவேஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்காக வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ முக்கியமாக வந்து ரெண்டு சயின்டிஸ்ட் இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே யார் அப்படின்னா ஃபாதர் அண்டு சன். ஃபாதர் அண்டு சன். ஸோ ஃபாதருடைய நேம் என்ன தெரியுமா? வில்லியம் ஹென்றி பிராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வில்லியம் ஹென்றி பிராக்ஸ். அண்ட் சன்னுடைய நேம் என்ன அப்படின்னா வில்லியம் லாரன்ஸ் பிராக்ஸ். வில்லியம் லாரன்ஸ் பிராக்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் வந்து எவ்வளோ கார்னர்ஸ் இருக்குது, தென் அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆக்குப்பை ஆகிருக்கும், சரியா? தென் அதில் ஆட்டம் அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க ஃபைண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க, சரியா? ஸோ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை பற்றி டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக ஒரு மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த மெத்தட் என்ன அப்படின்னா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன். எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன், சரியா? எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் அப்படின்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரோடைய முக்கியமான டேட்டாஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க, சரியா? ஸோ அதுதான் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? நவ் X-ray diffraction. X-ray diffraction analysis. X-ray diffraction analysis is the most powerful technique. Most powerful technique. Most powerful technique tool for the determination of crystal structure. Determination of crystal structure. ஸோ Bragg's ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன டெக்னிக் அப்படின்னா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன். எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன். ஸோ இந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருடைய அந்த டேட்டாஸை வந்து என்ன பண்ணுறாங்க, டிட்டர்மைன் பண்ணுறாங்க, சரியா? ஸோ இது யார் வந்து இந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டூ சயின்டிஸ்ட். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் வில்லியம் Henry Braggs. William Henry Braggs. Then second one William Lawrence
Braggs, William Lawrence Braggs. சரியா? So these two scientists used one technique like X-ray diffractions. So this technique it used to determine the crystal structure and unit cell dimension So crystal structure nave theriyum. So the repeating basic structural units இல்லையா? So the repeating basic structural unit are called unit cell. So ஒரு crystal lattice எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்ன இருக்கும்? more than number of unit cells are present. So every unit cells contain some corner of atoms, some edges of atoms, then some faces of atoms, then some bodies of atoms இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக வந்து ஸ்டடி பண்ணுறாங்க இந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி. ஓகேவா? ரைட். ஸோ this technique it is used for this technique it is used for this technique is used for predict the first one, the arrangement of atom behavior. ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் அந்த ஆட்டம் அரேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா? அது அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய அந்த பிஹேவியர் அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு? ஸோ கண்டினியூஸ் ஆடராக இருக்கா, சரியா, இல்லை நான் கண்டினியூஸாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி அந்த ஆட்டம் அரேஞ்ச்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிஹேவியர் ஆஃப் arrangement of atom. Then the second one it is used to predict the atom to atom distance. ஒரு ஆட்டம்க்கும் இன்னொரு ஆட்டம்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்றத இந்த டெக்னிக் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? தெரிஞ்சுக்கலாம். என்ன டெக்னிக்? எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன்ஸ். சரியா? ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிடிக்ட் த ஆட்டம் டு ஆட்டம் டிஸ்டன்ஸ். ஓகே, ஒரு ஆட்டத்துக்கும் இன்னொரு ஆட்டத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்றதுக்கு இந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் யூஸ் ஆகுது. தென் த தேர்ட் ஒன் இட் இஸ் ஆல்சோ ப்ரிடிக்ட் த unit cell dimension. சரியா? ஸோ இந்த மாதிரி 3 கேரக்டர்ஸை வந்து ஈஸியாக இந்த டெக்னிக்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதை தான் என்ன பண்ணாங்க? நம்ம ஹென்ரி பிராக்ஸும் தென் லாரன்ஸ் பிராக்ஸும் வந்து சேர்ந்து ஸ்டடி பண்ணினாங்க. சரியா? ரைட். ஸோ இப்போ இனிமேல் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியம். So listen carefully. Okay, what is lattice points? Lattice point என்ன ஞாபகம் இருக்கா? lattice points, the regular arrangement of points. lattice point என்னது? the regular arrangement of points இல்லையா? right. What is crystal solid? So every crystalline solids it have definite orientation இல்லையா? it have definite orientation like atom, ions, molecules இல்லையா? ஸோ ஒவ்வொரு கிறிஸ்டல்லையுமே என்ன இருக்கும்? அந்த ஆட்டம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்? இன் கரெக்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆர் இன் அ கரெக்ட் ஆர்டர் மேனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்? கரெக்ட் ஆர்டரில் லாங் ரேஞ்சில் அரேஞ்ச் ஆகிருக்கும். கரெக்ட் ஆர்டர் அண்டு லாங் ரேஞ்ச். என்ன பற்றி பார்க்குறோம்? கிறிஸ்டலின் சாலிட்ஸை பற்றி தான் பார்க்குறோம். சரியா? ஸோ கிறிஸ்டலின் சாலிட்ஸ் ஆர் லாங் ரேஞ்ச் இன் all the atoms are arranged in correct manner. Okay, right. Now 1 2 3 4 5
Okay, so 1 2 3 4 5. So this is the 5 lattice points. So it's connect with each other. So this is the points are called lattice point. The points are called lattice points. Then all the lattice points are connected to each other. Then finally it is called crystal lattice. Crystal lattice plane. Crystal lattice plane. Okay. So individual points are இருந்துச்சுனா crystal points, அதாவது வந்து lattice points னு சொல்லலாம். இதெல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சுனா அது என்ன சொல்லலாம்? lattice plane அப்படி நம்ம சொல்லலாம். சரியா? This is the one type of lattice plane. Then next one, another type of lattice plane. So the same 1 2 3 4 5. So all the 5 lattice points it fused with each other or it's connected with each other. Okay, right. So இங்க எல்லாம் என்ன இருக்கு? ஆட்டம்ஸ்லாம் பாருங்க எப்படி இருக்கு? ஒரே கரெக்ட் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? கரெக்ட் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. சரியா? இது வந்து one of the plane. This is the second plane of the crystal structure. நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் 3rd 4 5 6 7 8 அப்படி போட்டுட்டே போலாம். சரியா? நம்ம முன்னாடி யூனிட் செல் டிரா பண்ணும்போது என்ன பண்ணோம்? How many lattice planes are present? 4 lattice plane. ஞாபகம் இருக்கா? ப்ரீவியஸ் கிளாஸ்ல 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்? ஞாபகம் இருக்கா? So this is the unit cell இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம்? ரெண்டு lattice plane எடுத்துக்கிறோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 4 lattice plane வந்து presence ஆயிருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம யூனிட் செல்லை பற்றி நம்ம பேசல. தென் ஒரு ஆட்டத்தில் எப்படி இருக்கும்? சரியா? அதாவது ஒரு யூனிட் செல்ல என்ன மாதிரி இங்கே எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிட்டது 2 lattice plane. Here contain 4 lattice plane. Okay, right. Now ஸோ இந்த lattice plane என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம பிராக்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு? எக்ஸ்ரேஸை வந்து பாஸ் பண்ணுறாரு. சரியா? எக்ஸ்ரேஸ் என்ன பண்ணுறாங்க? பாஸ் பண்ணுறாங்க. ஸோ த எக்ஸ்ரேஸ் ஆர் பாஸ்ட் இன்டு தி ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் lattice plane. ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் lattice plane. சரியா? ஸோ okay, so you know that this is the incident ray. இது என்ன சொல்லுவாங்க? incident ray. incident ray என்னது? படுகதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? படுகதிர். சரியா? so the rays are called x-rays. சரியா? so x-rays என்ன பண்றாங்க? அங்க இருந்து இந்த lattice planeல பாஸ் பண்றாங்க. ஓகே, எக்ஸ்ரேஸ் வந்து என்ன பண்றாங்க? lattice planeல வந்து பாஸ் பண்றாங்க. ஓகேயா? சோ இந்த ரேஸ் வந்து என்ன பண்ணுது? நேரா இந்த ஒரு பர்టిక్యులர் ஆட்டத்துல வந்து அது போய் அட்டாச் ஆகுது. சரியா? அது மேல போயிட்டு பம்பார்ட் ஆகுது, விழுது. விழும்போது என்ன பண்ணும் தெரியுமா? சோ அந்த லைட் ரேஸ்ல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜிஸ்லாம் என்ன பண்ணும்? அந்த ஆட்டம் வந்து ஆக்குபை பண்ணும். சரியா? அப்படி ஆட்டம் ஆக்குபை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணும்? எக்ஸைட் ஆகும். சரியா? எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆகும்? எக்ஸைட் ஆகும். ஸோ எலக்ட்ரான் எக்ஸைட் ஆனிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஸோ அப்படியே டிஃப்ராக்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரான் எக்ஸைட் ஆனிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ஆட்டத்தில் அந்த லைட் ரேஸ் வந்து பட்ட உடனே எனர்ஜி அப்சர்வ் ஆகி எலக்ட்ரான்ஸ்லாம் எக்ஸைட் ஆகி ஸோ அதெல்லாம் என்ன ஆகும்? டிஃப்ராக்ட் ஆகும். சரியா? அப்படி டிஃப்ராக்ட் ஆகும்போது the incident ray it again converted to the diffracted ray. என்ன ரே இது? diffracted ray. So this ray is called diffracted ray. diffracted ray. சரியா? so இதுல ரேஸ்லாம் என்ன பண்ணும்? வேவ் மாதிரி வரும். ரேஸ்ல என்ன பண்ணும்? வேவ்ஸ் மாதிரி இங்க வரும். சரியா? so வேவ்ஸ் மாதிரி.
ஓகே, இந்த மாதிரி வேவ்ஸ் மாதிரி வரும். ஸோ இதை இப்படி கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். Okay, right. Then next one, another X-rays, it passed into the second crystal plane. Then the incident ray, it passed with the second crystal plane in one atom. Then the atom, it absorbs the energy. Then the electrons are excited. Then the incident ray again it's converted to a diffracted ray. Another is converted to diffracted ray. சரியா, இது என்ன பண்ணும், அதே மாதிரி தான் என்ன பண்ணும். ஸோ வேவ்ஸ் மாதிரி ஸோ இங்கே வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, ரைட். ஸோ இங்கே என்ன நடக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. The atoms it absorb the energy and it excited, then the rays are diffracted. Okay, then the same manner the second crystal plane also. சரியா, ரைட். You know that this is the first atom in a first, this is the first atom in a first crystal lattice plane. This is the another atom of second crystal lattice plane. Then the distance of first and second. So இது என்ன சொல்லலாம் அப்படின்னா D அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னு சொல்லலாம், D அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது D அப்படின்னா இங்க இருந்து வர்றது என்னது, எக்ஸ்ரேஸ். ஸோ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்சிடென்ட் ரே. ஸோ திஸ் இஸ் த இன்சிடென்ட் ஆங்கிள். திஸ் இஸ் த டிஃப்ராக்டட் ரே. திஸ் இஸ் த டிஃப்ராக்டட் ஆங்கிள். சரியா, த சேம் மேனர் திஸ் இஸ் த இன்சிடென்ட் ஆங்கிள், தென் திஸ் ஒன் டிஃப்ராக்டட் ஆங்கிள். சரியா, ஸோ இதை நம்ம இப்படி சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் இருந்து என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேவ் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் வேவுக்கும் இந்த செகண்ட் வேவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேவ்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வேவோடைய அந்த லென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஹையரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் வேவ் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் வேவ் என்னவா இருக்கு, ஹையரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி ஹையரா இருக்கு அப்படின்னா, யூ நோ தட் இங்க இருந்து என்ன பண்றாங்க, ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து டிரா பண்றாரு. யாரு, பிராக்ஸ். ஸோ இப்படி வந்து ஒரு லைன்ஸை வந்து டிரா பண்றாங்க. தென் அதே மாதிரி இங்கே என்ன பண்றாங்க, இப்படி ஒரு லைன்ஸை வந்து டிரா பண்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ வந்து ஹையரா இருக்கு அப்படின்னா, யூ நோ தட் இவ்வளோ இது ஹையரா இருக்கு, இவ்வளோ இது என்ன பண்ணுது, ஹையரா இருக்கு அப்படின்னு இங்க பிராக்ஸ் வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அப்போ இவ்வளோ இது என்ன பண்ணுது, இந்த ஃபர்ஸ்ட் இதை கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ இது வந்து ஹையரா இருக்கு. சரியா? ஸோ அப்போ இவ்வளோ இது ஹையரா இருக்கிறதால இது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனா டெரைவ் பண்றாரு. ஒரு ஈக்குவேஷனா டெரைவ் பண்றாரு. எப்படி அவர் டெரைவ் பண்றாங்க அப்படின்னா, நவ் ஸோ இந்த பாயிண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா P அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மிடில் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா Q அப்படின்னு சொல்றாங்க. தென் இந்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா R அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் P, செகண்ட் ஒன் Q, தேர்ட் ஒன் R. இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸா அவர் வந்து என்ன பண்றாரு, எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேவை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் வேவ் இஸ் த லார்ஜர், the first wave is a very shorter. சரியா? ஸோ அப்போ என்ன பண்றாங்க, இந்த ரெண்டு லாட்டிஸ் பிளேன்ல இருக்கக்கூடிய ஆட்டத்தோடைய டிஸ்டன்ஸை என்ன பண்றாரு, எவ்வளோ வேவ்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கு அதை பொறுத்து இவர் ஒரு ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரி தெரியும் இல்லையா, ட்ரிக்னாமெட்ரி அதில் என்ன பண்ணுவாங்க, சைன் தீட்டா எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சைன் அப்படின்னா என்ன, சைன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ் இல்லையா. சைன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே இவர் சொல்றாரு. ஸோ சைன் தீட்டா இங்க இருக்கு இல்லையா, அந்த தீட்டா ஆங்கிள் தீட்டா. சரியா? தீட்டா. ஸோ இதுவும் வந்து என்னதான் தீட்டா, then this also theta. ஓகேவா? ஸோ sin theta is equal to opposite side divided by hypotenuse. ஆப்போசிட் சைடுனா என்னப்பா, இப்போ என்ன பண்ணு, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க.
சரியா? இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்ன இருக்கு? தீட்டா இருக்கு. சரியா? ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு என்னது? PQ. PQ. ஸோ the opposite side is PQ. Then hypotenuse என்னது? longest side அப்படின்னு சொல்லலாம். சரியா? hypotenuse என்னது? longest side of the triangle. இதுல longest side என்னது? ஸோ இங்க பாரு. சரியா? இதுதான் இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைட் PQ, then the longest hypotenuse வந்து பாத்தீங்கன்னா D அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? D. ஸோ D. ஸோ sin theta is equal to PQ divided by D அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ ஃபைனலி the D டிவைட்ல இருக்கு, இங்க வந்துச்சுன்னா என்ன மாறும்? மல்டிப்ளை. ஸோ D sin theta is equal to PQ. So this is the first one. Then the second one, இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். சரியா? ரிமைனிங் என்ன இருக்கு? another triangle is available in the second and first crystal plane. So இங்க பாருங்க, தீட்டா இங்க இருக்கு. சரியா? இதுக்கு ஆப்போசிட் சைடு என்னது? QR. QR. The same manner sin theta is equal to QR divided by, then the longest side, hypotenuse is the same D only. So D, then divide it, இங்க வந்துச்சுன்னா என்ன மாறும்? multiplied. So D sin theta is equal to QR. Okay. So இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரெண்டு ட்ரையாங்கிளா எடுத்துட்டு ஒவ்வொன்றுக்குமே வந்து என்ன பண்ணணும்? sin theta வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும். சரியா? ஓவரால் டோட்டல் லென்த் நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ டோட்டல் லென்த் அப்படின்னா என்னது? டோட்டல் லென்த் PQ plus QR. PQ plus QR. Then D sin theta plus D sin theta. D sin theta plus D sin theta. ஸோ இதில் காமனாக என்ன இருக்கு? sin theta. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? Here 1D, here another D. So totally 2D, then sin theta. So PQ plus QR is equal to 2D sin theta. 2D sin theta. சரியா? இங்கே PQ and QR. இப்போ இங்கே PQ இங்கே இருக்கு, QR இங்கே இருக்கு. ஸோ இப்போ இந்த PQக்கும் QR அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா நம்பர் ஆஃப் வேவ் லென்த். நம்பர் ஆஃப் வேவ் லென்த், எவ்வளவு வேவ்ஸ் வந்து இதுல இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளவு வேவ்ஸ் இருக்கும்? nth நம்பர் ஆஃப் வேவ். nth நம்பர் ஆஃப் வேவ். ஸோ அப்போ வேவ் லென்த் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? வேவ் லென்த் என்னன்னு சொல்லுவாங்க? லாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. வேவ் லென்த் என்ன சொல்லுவாங்க? லாம்டா. ஸோ the PQ plus QR is nth time of lambda. nth time of lambda is equal to 2D sin theta. Is equal to 2D sin theta. You know that n lambda is equal to 2D sin theta. This equation is known as Bragg's equation. இந்த equation தான் என்ன சொல்லுவாங்க? Bragg's equation அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? புரிஞ்சுதா? Bragg equations எப்படி டெரைவ் பண்ணிருக்காங்கன்னு? ஒண்ணுமே இல்ல, எக்ஸ்ரேஸை ரெண்டு பிளேன்லயுமே பாஸ் பண்றாங்க. சரியா? நல்லா கவனி. எக்ஸ்ரேஸ் என்ன பண்றாங்க? ரெண்டு லாட்டிஸ் பிளேன்லயும் பாஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேன்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, எக்ஸ்ரேஸை பாஸ் பண்ணும்போது இன்சிடென்ட் ரே நேராக போய் ஆட்டம்ல விழுது. ஸோ ஆட்டம்ல விழுந்த உடனே என்ன ஆகுது? த ஆட்டம்ஸ் இட் அப்சர்வ் த எனர்ஜி அண்ட் த எலக்ட்ரான்ஸ் ஆர் எக்ஸைட்டட். த எலக்ட்ரான்ஸ் ஆர் எக்ஸைட்டட். ஸோ அந்த ஆட்டத்தில் அந்த ரேஸ் பட்ட உடனே அந்த எனர்ஜியை வாங்கிக்கிட்டு இது என்ன பண்ணுது? எக்ஸைட் ஆகுது. எக்ஸைட் ஆனவனே என்ன பண்ணுது? டிஃப்ராக்ட் ஆகுது. டிஃப்ராக்ட்னா என்ன? அப்படியே பரவுது. சரியா? அப்படி பரவும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம பிராக்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிபிக் வேவை மட்டும் என்ன பண்றாரு? கலெக்ட் பண்றாரு. பர்டிகுலர் ஸ்பெசிபிக் வேவை மட்டும் கலெக்ட் பண்றாரு. அப்படி கலெக்ட் பண்ணக்கூடிய ரே தான் என்ன அப்படின்னா டிஃப்ராக்டட் ரே. அப்படி கலெக்ட் பண்ணக்கூடிய ரேஸ் தான் என்னது? டிஃப்ராக்டட் ரே. சரியா? இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன பண்றாரு? அகைன் எக்ஸ்ரேஸை பாஸ் பண்றாரு. தென் செகண்ட் லேட்டிஸ் பிளேன்ல பாஸ் பண்ணும்போது பர்டிகுலர் ஆட்டத்தில் போய் அந்த ரேஸ் பட்ட உடனே திரும்பி அந்த எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணி எக்ஸைட் ஆகுது. எக்ஸைட் ஆன உடனே அந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணுது? திரும்பி டிஃப்ராக்ட் ஆகுது.
டிஃப்ராக்ட் ஆன உடனே அகைன் some specific wave வந்து என்ன பண்றாரு, அவரு கலெக்ட் பண்றாரு. தென் அந்த கலெக்டிங் ரேஸ் தான் என்ன சொல்லுவாங்க, டிஃப்ராக்டட் ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ரேஸ்மே என்ன ஆகுது, டிஃப்ராக்ட் ஆகி போயிடுச்சு. சரியா? ஸோ இப்படி போயிருக்கக்கூடிய இந்த ரேஸ்ல ஃபர்ஸ்ட் ரேவை விட செகண்ட் ரே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி லார்ஜ். இட்ஸ் அ வெரி லார்ஜ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ வெரி ஷார்ட். ஸோ இது ஷார்ட்னு அவர் சொல்றாரு, இதை லார்ஜ் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது லார்ஜா இருந்தா எவ்வளோ லார்ஜா இருக்கு, எவ்வளோ லார்ஜா இருக்கு அப்படின்றத இவங்க என்ன பண்றாங்க, கால்குலேட் பண்றாங்க. சரியா? ஸோ த ஃபர்ஸ்ட் பிளேன் அண்ட் செகண்ட் பிளேன், the overall distance it represents d. சரியா? இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஓவரால் டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க, d அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஸோ கண்டிப்பா அந்த ரேஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த இன்சிடென்ட் ரே, ஸோ இன்சிடென்ட் ஆங்கிள். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ராக்டட் ஆங்கிள். தென் த சேம் இன்சிடென்ட் ஆங்கிள், தென் டிஃப்ராக்டட் ஆங்கிள். சரியா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ டீட்டா டீட்டா. ஸோ இப்போ என்ன பண்றோம் நம்ம அப்படின்னா சைன் எடுக்கிறாங்க. சரியா? ட்ரிக்னோமெட்ரி ரூலை ஃபாலோ பண்றாங்க. ஸோ அப்போ சைன் அப்படின்னா என்னப்பா, சைன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ். சரியா? ஹைப்போடென்யூஸ்னா என்னது, லார்ஜஸ்ட் சைட். சரியா? ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு PQ. ஓகேவா? ஸோ PQ. தென் லார்ஜஸ்ட் சைடு ஸோ D. ஸோ D. ஓகே? தென் டிவைட் T இங்கே போயிடுச்சுன்னா தென் மல்டிப்ளை. ஸோ PQ is equal to D sin theta. The same manner here also the another triangle is present. Then the theta, the opposite side is QR. Then the hypotenuse is D. So then only QR divided by D. சரியா? டிவைட் D இந்த பக்கம் போச்சுன்னா வரும் மல்டிப்ளைட். தென் இப்போ என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்கோம். நவ் ஓவரால் கண்டுபிடிக்கணும். ஸோ ஓவரால்னா என்ன, PQ plus QR. PQ plus QR is equal to PQ plus QR is equal to D sin theta plus D sin theta. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், D plus D 2D. Then sin theta is common term, so sin theta. Okay? Then இங்க PQ plus QR. இப்போ ஓவரால் எவ்வளவு வேவ் லென்த் அதிகமாக இருக்குன்னு தெரியணும் இல்லையா, வேவ்ஸ் தானே அதிகமாக இருக்கு, அந்த லென்த் தானே அதிகமாக இருக்கு. ஸோ அதனால nth டைம் ஆஃப் லாம்டா, nth டைம் ஆஃப் லாம்டா. திஸ் ஈக்குவேஷன் இஸ் பிராக்ஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு பேர் தான் என்னது, பிராக்ஸ் ஈக்குவேஷன்ஸ். பிராக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இட்ஸ் a very important 3 mark questions. ஸோ இன்னொரு கவனிங்க. சரி, அந்த பிக்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனிங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் lattice plane, second crystal lattice plane. Both lattice plane it contain the atoms are arranged in correct manner. The atoms are arranged in correct manner. சரியா? This is the first crystal lattice plane. This is the second crystal lattice plane. சரியா? ஸோ இப்போ என்ன பண்றாங்க, எக்ஸ்ரேஸை வந்து ஒவ்வொரு lattice planeலயும் வந்து பிராக்ஸ் வந்து என்ன பண்றாரு, பாஸ் பண்றாங்க. சரியா? ஸோ எக்ஸ்ரேஸை வந்து பாஸ் பண்ணும்போது ஸோ அந்த பர்டிகுலர் எக்ஸ்ரே வந்து என்ன பண்ணுது, ஆட்டத்து மேலே பட்டதும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும். ஆட்டம் என்ன பண்ணும், எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும். ஆட்டம் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும்போது ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸைட் ஆகும். சரியா? எக்ஸைட்னா என்ன, கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து மேலே போகும். சரி, அப்படி மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்ட்ரோலை இழந்துட்டு தென் அது டிஃப்ராக்ட் ஆகும். சரியா? ஸோ டிஃப்ராக்ட் ஆகிட்டு அப்படியே வந்து பரவும். சரியா? இப்படி வந்து பரவும். சரியா? ஸோ இப்படி வந்து டிஃப்ராக்ட் ஆகும். ஸோ அப்படி டிஃப்ராக்ட் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் போகக்கூடிய வேவை மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிராக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாரு. சரியா? பர்டிகுலர் டைரக்ஷனில் போகக்கூடிய அந்த வேவ்ஸை பிராக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. சரியா? அப்படி கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த வேவை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஃப்ராக்டட் வேவ் ஆர் டிஃப்ராக்டட் ரே அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்படி டிஃப்ராக்ட் ஆகக்கூடிய அந்த ரேஸ்ல இருந்து ஒரு ஸ்பெசிபிக் ரேவை மட்டும் என்ன பண்றாரு, கலெக்ட் பண்றாங்க. ஸோ அப்போ கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த ரேஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஃப்ராக்டட் ரே. என்ன ரே இது, டிஃப்ராக்டட் ரே. ஸோ this is the incident ray, this one diffracted ray. Incident ray, diffracted ray. So இது incident ray அப்படின்னா இந்த பிளேனுக்கும் இந்த லைட் ரேஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படின்னா இன்சிடென்ட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க.
பிளேனுக்கும் தென் இந்த ரேஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள், ஸோ தீட்டா. ஓகே, தென் in the same manner, so the distance between the first lattice plane and to the diffracted ray is known as diffracted angle. இது என்ன சொல்லுவாங்க? diffracted angle அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? புரியுதா? ரைட். So the same way the another x-rays it passed in second crystal lattice plane. Okay, then the rays are called incident ray. Then the incident ray it touched with atom in a second crystal lattice plane. The atom it absorbs the energy and the electrons are excited. It becomes the rays, it will be diffracted. Then the specific diffracted ray it collects. That ray are called diffracted ray. That ray are called diffracted ray. சரியா? அங்க என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? Then the same way the distance between second lattice plane into the second incident ray, this is known as theta. Okay, then the same one, the distance between second crystal lattice plane into the diffracted angle is theta. அங்க என்ன சொல்றோமோ அதே தான் இங்கேயும். ஓகேவா? புரியுதா? தென் இப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வரக்கூடிய இந்த ரேஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்? வேவ் மாதிரி வரும். என்னவா வரும்? வேவ் மாதிரி வரும். சரியா? ஸோ இப்படி வேவ் மாதிரி வரும். சரியா? இப்படி வேவ்ஸ் மாதிரி வரும். ஓகே, சரியா? வரக்கூடிய ரேஸ் வந்து என்ன பண்ணுது? இப்படி வேவ்ஸ் மாதிரி வருது. சரியா? ஸோ இப்படி வேவ்ஸ் மாதிரி வரும்போது நல்லா லிசன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் இஸ் அ வெரி ஷார்ட் கம்பேர் வித் செகண்ட் வேவ். ஃபர்ஸ்ட் வேவ் இஸ் வெரி ஷார்ட் கம்பேர் வித் செகண்ட் வேவ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வேவ் வந்து செகண்ட் வேவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, இது ரொம்ப லார்ஜா இருக்கு. அப்போ எவ்வளோ லார்ஜா இருக்கு அப்படின்றத என்ன பண்றாங்க? பிராக்ஸ் வந்து கால்குலேட் பண்றாரு. சரியா? அப்படி கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேவ் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டம், ஸோ இதுல இருந்து அப்படியே வந்து ஒரு லைன்ஸ் வந்து டிரா பண்றாங்க. அப்படியே லைன்ஸ் வந்து என்ன பண்றாங்க? டிரா பண்றாங்க. அகைன் ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லைன்ஸை வந்து டிரா பண்றாங்க. சரியா? ஸோ இப்படி டிரா பண்ணிட்டு ஸோ எவ்வளோ வந்து வேரி ஆயிருக்கு அப்படின்றத இவங்க கால்குலேட் பண்றாங்க. அப்போ எவ்வளோ வேரி ஆயிருக்கு பாருங்க. ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு? வேரி ஆயிருக்கு. சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேவை கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ டிஸ்டன்ஸ் வேவ் வந்து என்ன ஆயிருக்கு? லார்ஜராக இருக்கு. ஸோ அப்போ இந்த லார்ஜர் வேவை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு யூனிட் செல்லுடைய அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிராக்ஸ் வந்து சொல்றாங்க. சரியா? இதை இவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டத்துக்கும் செகண்ட் ஆட்டத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா d அப்படின்னு சொல்றாங்க. சரியா? the distance between first atom into second atom, this is known as d. The d is interplanar distance. The d is interplanar distance. The d is interplanar distance. சரியா? இந்த d வந்து என்ன சொல்றாங்க? interplanar distance அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? ரைட், அத தான் இங்க நம்ம சொல்றோம். சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா, இத trigonometry ரூலை வந்து பிராக்ஸ் வந்து ஃபாலோ பண்றாரு. அப்ப என்ன பண்றாரு அப்படினா, இந்த இன்க்ரீஸ் ஆயிருக்கக்கூடிய இந்த வேவ் லென்த் வந்து என்ன பண்றாங்க அப்படினா, இவர் ரெண்டா பிரிக்கிறார். ஐ மீன் இட் கேன் பி டிவைடட் இன்டு two triangle. ரெண்டு ட்ரையாங்கிளா டிவைட் பண்றாங்க. சோ this is the first one. சரியா? this is the first one. Then the point is called P. Then the middle point is called Q. Then the last point is called R. சரியா? P Q R அப்படின்ற மாதிரி டிவைட் பண்றாங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்னது? PQ. Second one QR. ஓகேவா? Then the angle is theta. The same way the angle is theta. ஓகேவா?
ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் sin theta இஸ் ஈக்குவல் டு sin thetaனா என்னப்பா, சைன் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ் இல்லையா, ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ ஆப்போசிட் சைட் divided by hypotenuse. Hypotenuse என்ன, largest side இல்லையா. இப்போ பாருங்களேன், இங்க ஆங்கிள் வந்து இங்க இருக்கு θ. சோ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு என்ன, PQ. ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு PQ. அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா PQ divided by hypotenuse. Hypotenuse என்னது, largest side இல்லையா. சோ இப்ப largest side என்னது, D. So D, okay, then sin theta, then D divide la irukku, inga vandu என்ன மாறும், multiply. So D into sin theta is equal to PQ. Okay, then the same way second one, then second triangle. So the second triangle பாத்தீங்கன்னா the same way sin theta is equal to, இங்க பாருங்க என்னது, QR. இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு வந்து QR. So QR divided by, then the longest distance is D. So D, then D divide la இருக்கு. So D into sin theta is equal to QR. Okay, so this is another one. இப்போ என்ன பண்ணிட்டோம், ஸ்பெசிஃபிக்கா ரெண்டு டிஸ்டன்ஸையும் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ஓவரால் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், PQ பிளஸ் QR. ஸோ PQ-வையும் QR-ஐயும் ஸோ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா we get a overall wavelength. ஓகே, ஸோ PQ பிளஸ் QR. PQ-னா என்னது, D sin theta. QR means D sin theta. ஸோ D sin theta plus D sin theta, then PQ plus QR அப்படின்னா என்னன்னா, இங்க பாரு, இங்க இவ்வளவு நம்பர் ஆஃப் வேவ்லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க இவ்வளவு நம்பர் ஆஃப் வேவ்லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அப்ப வேவ்லென்த் இன்க்ரீசஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா nth வேவ்லென்த் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், nth வேவ்லென்த். வேவ்லென்த் ரெப்ரசன்ட்ஸ் ஒன் சிம்பல் lambda. so nth டைம் ஆஃப் வேவ்லென்த், so n lambda. அதாவது இங்க பாருங்களேன், இங்க ஒரு வேவ் இருக்கு, இங்க ஒரு வேவ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 times the waves are increase compare with first ray. சரியா, அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா commonly it represents n. so nth time of lambda is equal to d plus d 2d, then sin theta is common term, so sin theta. This equation is called Bragg's equation. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் என்னது, Bragg's equations. So Bragg's equation So Bragg's equation, n lambda is equal to 2d sin theta. n lambda is equal to 2d sin theta. So where n which means number of atoms, then lambda which means wavelength, then d which means distance, okay. Theta means angle, சரியா, angle of diffraction. சரியா, புரியுதா. so n means number of atom, lambda means wavelength, d means distance, I mean interplanar distance, then theta means angle of diffractions. okay, then finally so by knowing the values of theta and lambda and n,
we can calculate the value of d. The value of d. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்க, நமக்கு வந்து θ உடைய வேல்யூ, length உடைய wave length உடைய values, then n உடைய values, இந்த 3 வேரியபிள் உடைய values கொடுத்துட்டாங்க அப்படினா நம்ம எதை கால்குலேட் பண்ணலாம்? n தெரியும், lambda தெரியும், θ தெரியும் அப்படினா நமக்கு என்ன கால்குலேட் பண்ணலாம்? d கால்குலேட் பண்ணலாம். சரியா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் ஆல்டர் பண்ணலாம். அப்ப 2 sin θ இங்க மல்டிப்ளைல இருக்கு, அது அப்படியே இங்க போனுச்சா என்னவா மாறும்? டிவைட்ல மாறும். So finally we get d is equal to n lambda divided by 2 sin theta. Okay, so this is the distance of unit cell. அப்ப கண்டிப்பா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு ஆட்டம் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ அப்போ டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பை யூசிங் த ஃபார்முலா n lambda divided by 2 sin theta. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம பண்ணிடலாம். ஃபைனலி using these values, the edge of the unit cell can be calculated. The edge of the unit cell can be calculated. அதாவது இந்த வேல்யூஸை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு யூனிட் செல்லுடைய எட்ஜை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். தேங்க்யூ ஸோ மச்.